இன்றைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேனென்றால் அவனே ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான். பிரியமானவர்களே, மீகாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய பாவங்களை சுட்டிக்காட்டும் உண்மையான தீர்க்கதரிசிகளை வெறுத்தார்கள். அதற்கு பதிலாக தங்கள் இச்சைகளுக்கு தீனி போடும் பிரசங்கிகளையே விரும்பினார்கள். குடியுங்கள், மகிழுங்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொகுசு வாழ்க்கையை பற்றி பேசுபவர்களையே தங்களுக்கு தகுந்த பிரசங்கிகளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் நாமும் கூட நம் தவறுகளை கண்டிக்கும் செய்திகளை விட நம் காதுகளுக்கு இன்பமான ஆசீர்வாதச் செய்திகளை மட்டுமே தேடுவதை இதற்கு ஒப்பிடலாம். நாம் வாசித்த வசனம் தவறான போதகர்களை பற்றி 2 காரியங்களை கூறுகிறது. முதலாவது, மனம்போன போக்கில் நடக்கும் போதகர்கள், அதாவது அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தேவனுக்கு மகிமை சேர்க்காது, அவை வெறும் மாயை மற்றும் பயனில்லாதவைகளாக இருக்கும். அடுத்ததாக, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட மனிதர்களை திருப்திப்படுத்தும் கற்பனை கதைகளையும் மற்றும் அபத்தமான பொய்களையும் அதிகம் பேசுவார்கள். தேவன் ஒரு ஜனத்தை நியாயந்தீர்க்க விரும்பினால் அந்த ஜனம் எதை விரும்புகிறதோ அதையே அவர்களுக்கு கிடைக்கச் செய்வார். மக்கள் மனந்திரும்புதலை விரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு மனந்திரும்புதலை பற்றி பேசாத போதகர்களே கிடைப்பார்கள் என்பது நிச்சயம். இது ஆசீர்வாதம் அல்ல, ஒரு மறைமுகமான தண்டனை என்பதை தேவஜனங்கள் அறிய வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுவது போல, ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கமனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாகச் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்குச் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகுங்காலம் வரும். பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்மை பார்த்து நாம் தேடுவது சத்தியமா அல்லது வசதியா என்று கேட்பதை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் கசப்பாக இருந்தாலும் விடுதலையை கொண்டுவரும், ஆனால் பொய் இனிமையாக இருந்தாலும் அது அழிவுக்கே வழிநடத்தும் என்பதை மறவாதீர்கள். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் காதுகளுக்கு இன்பமான காரியங்களை விட எங்கள் ஆத்துமாவிற்கு தேவையான சத்தியத்தை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி எங்களைச் சீர்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.